மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? கைகளை உயர்த்தி, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, தேவனே 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 இயேசுவே வழி சத்தியம், தேவனே தேவனே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே வழி சத்தியம், பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் வாழ தெரியலை, இன்னும் வாழ. சேர்ந்து சொல்லுங்க, உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியும் அப்பா, உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. கைய மேல உயர்த்தி, தேவனே சத்தம் அப்பா அப்பா, ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா, ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா, ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறாண்டே, இரக்கத்தை வெளிப்படுத்துகிறாண்டே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது ஓ, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஒவ்வொரு வாலிப தம்பியை தூக்கி எடுங்க, தங்கச்சியை தூக்கி எடுங்கப்பா. அப்பா மீண்டும் மீண்டும் அந்த குழியில விழவே வேண்டாம், கை தூக்கி எடுங்கப்பா, போதும்பா. அந்த இடத்திலிருந்து எழும்புறதற்கு பலன் தாங்க ஆண்டவரே. வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நான் வார்டனாக, பைபிள் காலேஜில் வார்டனாக பணிபுரியும் போது டுனாமிஸ் அப்படின்ற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணான். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தாண்டி தான் ஜாயின் பண்ணான். நான் வார்டனாக இருந்தேன். அவருடைய தகப்பனார் அவனை கூட்டிகிட்டு வந்தார். அவங்க தகப்பனார் வந்து சென்னையில் ஒரு பெரிய சர்ச்சோட பாஸ்டர் அவர். அப்போ வந்து அவர் எங்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இவனுக்கு இது 3வது பைபிள் காலேஜ் அப்படின்னு சொன்னார். 3வது பைபிள் காலேஜ். இதுக்கு முன்னாடி 3 பைபிள் காலேஜில் கொண்டு போய் நான் வந்து ஒவ்வொரு பைபிள் காலேஜ்லையும் கொண்டு போய் விடுவேன். ஆனால் ஒவ்வொரு பைபிள் காலேஜில் இருந்தும் ஒரு மாதம் இருந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவன் ஊழியத்துக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கிறான். கர்த்தர் ஊழியத்தை தான் கூப்பிட்டுருக்காரு. இது 3வதாக நான் இங்கே கொண்டு வந்து விடுறேன். தயவு செய்து எல்லா ஸ்டூடெண்ட மாதிரி அவனை நடத்திடாதீங்க பாஸ்டர். ஒரு பாஸ்டருடைய பையன்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி செல்லமாக வளர்ந்துட்டான். அதனால் கொஞ்சம் ஏதாவது கன்சிடர் பண்ணி
கொஞ்சம் அவனை தட்டி கொடுத்து கொஞ்சம் கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு 2 வருஷம் இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் முடிச்சிடுவான் அவன், அப்புறம் நான் அவனை பார்த்துக்குவேன், உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே சரிப்பா சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டுனாமிஸை வந்து ரொம்ப பக்குவமாக தான் நடத்தினேன். சரிப்பா அவன் ஏதாவது டியூட்டி செய்யலைன்னா கூட சரி ஓகே திருப்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து ஒரு 2 மாதங்கள் வந்து தாண்டினான். திடீர்னு உள்ளே ஏதோ ஸ்டூடெண்ட் வந்து அவனை ஏதோ திட்டி இருக்கிறாங்க. திட்டின உடனே சரி என்னட்ட சொன்னால் நான் வந்து அவனை விடமாட்டான் அப்படின்றக்காக ராத்திரியோட ராத்திரி பெட்டியெல்லாம் கட்டிட்டு பைபிள் காலேஜினுடைய காம்பவுண்டை எட்டி குதிச்சு இவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான். நைட்டு யாருக்குமே தெரியல, எல்லாரும் படுத்து தூங்கியாச்சு. காலையில் 5 மணி ஜபத்துக்கு எல்லாரும் எழும்புறாங்க, இவனை பார்க்கல. சரி ஏதோ பாத்ரூமில் இருப்பான்னு நினச்சா கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு நியூஸ் தெரியுது டுனாமிஸு வந்து காம்பவுண்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா பக்கு பக்கு பக்குன்றது. ஏன்னா எல்லாருக்கும் கொஸ்டின் நம்ம தானே, இவன் எங்கடா போனான்னு காலேஜ் ஃபுல்லாக தேடியாச்சு, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பதறி அடித்து அவங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஐயா இந்த மாதிரி வந்து பையனை காணோம், என்ன பண்ணான்னு தெரில, எங்கே போனான்னு தெரில, நேற்றைக்கு சாயந்தரம் இப்போ தான் கேட்டால் சொல்கிறாங்க ஒரு 6-6:30 காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணான்னு சொன்னால் ஐயோ பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவன் வந்து அங்கேருந்து இங்கேயும் வராமல் பக்கத்தில் ஈரோடு அவங்க சித்தி வீடு இருக்குது அங்கே போயிட்டான், அவன் திரும்பியும் பைபிள் காலேஜ் பண்ணான். சரி பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லுங்கள், சாரி உங்களுக்கும் நான் ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன், அவன் கொண்டு வந்த பொருள் எல்லாம் மோஸ்ட்லி கொண்டு வந்திருப்பான், கொண்டு வராத பொருள் இருந்தால் அதை கொரியர் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் வச்சுட்டார். அப்போ நான் மனசில் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் சரி டுனாமிஸ் இனி அவ்வளோதான், ஏற்கனவே 3 பைபிள் காலேஜிலேருந்து டுனாமிஸ் என்ன பண்ணலை படிக்கலை, இனி எங்கே போய் இவன் படிக்க போகிறான், இனி எங்கே போய் இவனை படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். 1 இயர் 1 வருஷத்தில் இவன் சர்ச்சில் நடந்து அந்த சும்மா இருக்கிறதுனால இவனுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்ம ஏன் இப்படி வந்து சும்மா இந்த 3 பைபிள் காலேஜை விட்டு வந்துட்டோமே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாமேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்து அவன் வந்து மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் இது வரைக்கும் 3 பைபிள் காலேஜை நான் உங்களுக்கு ஏமாற்றி வந்துட்டேன்ப்பா, எனக்கு இன்னொரு பைபிள் காலேஜை அனுப்பி விடுங்க, கஷ்டமான பைபிள் காலேஜ்னா கூட பரவாயில்ல, எனக்கு இதுவரை நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இனி ஃபீஸே இல்லாத ஒரு ஃப்ரீயான காலேஜில் கூட சேர்த்து விடுங்க, நான் போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். அவங்க அப்பா இவன் மேலே எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் இவன் சும்மா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னானேன்றதுக்காக இங்கே ஈரோடு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பைபிள் காலேஜ் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டே ஒரு 7-8 பேர் தான் படிப்பாங்க, பெரிய காம்பவுண்டு, நிறைய வேலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு. சரின்னு அங்கே பேசி இவனை அனுப்பி விட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த டுனாமிஸ் வந்து 3 இயர்ஸும் 3 வருஷமும் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடல. இல்லை இல்லை ஏற்கனவே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், இனி தொலைக்க முடியாதுன்னு சொல்லி படித்து முடித்து கிராஜுவேஷன் வாங்கி என்ன அடுத்து ஒரு நாள் அவனை சந்தித்தேன். நான் டுனாமிஸ்ன்னு சொன்னான், ஊழியக்காரனாக அவனை நான் சந்தித்தேன். ஸோ அவனை பாஸ்டராக சந்தித்தேன். உண்மையிலே எனக்கு கண்ணீரே வந்துச்சு. அவருடைய தகப்பனாருடைய ஜபம், தாயாருடைய ஜபம் வீணா போகலை. ஆனால் இந்த பிள்ளைக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு பாருங்களேன். சரி இதுவரையும் தான் நம்ம இப்படி நடந்துட்டோம், இதுவரைக்கும் தான் இப்படி நம்ம இருந்துட்டோம், ஸோ இனியாவது நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டிடணும், இனியாவது நம்ம நல்லா வரணுன்ற அந்த ஸ்பார்க், அந்த ஒரு உணர்வு வந்துச்சு பாருங்களேன். அன்னைக்கு அந்த பையன் ஒப்பு கொடுத்தான் பாருங்க. இதனால என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, இதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, சரி அப்படி கர்த்தரை நிறுத்துவார்னு ஒரு தீர்மானம் எடுத்தான் பாருங்களேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் நீங்க எடுக்கிறீங்க? உங்க அழைப்பு என்ன? உங்க ஊழியம் என்ன? உங்க எதிர்காலம் என்ன? கர்த்தர் உங்களை எதுக்காக அழைச்சாரு? நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க? எத்தனை நாள் இதுல வாழ்ற போறீங்க? எத்தனை நாள் இதுக்கு பின்னாடியே போறீங்க? இது இருக்க இருக்க உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கும், இருக்க இருக்க உங்களை குழியில தள்ளிட்டு தான் இருக்கும், இருக்க இருக்க இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விட்டுரும். இதுல இருந்து நீங்க நீ வரல அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க பார்க்க முடியாது. ஆனா சிம்சோன் தான் அப்படி இழந்துட்டான். ஆனா நீங்க அப்படி இது பண்ணாதீங்க. ஏற்கனவே தப்பு பண்ணியாச்சு, ஏற்கனவே விழுந்தாச்சு, ஏற்கனவே இது பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு தீர்மானம். இந்த இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படுவதற்கு அவன் எடுக்கிற 2வது ஒரு பெரிய டிசிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என் தகப்பனாரிடத்திற்கு சத்தமா சொல்லுங்க, இந்த இடத்துல நான் இனி என்ன பண்ண மாட்டேன். கேட்கல,
கர்த்தர் யாரோடையோ தெளிவா பேசுறாரு, யாரோடையோ தெளிவா பேசுறாரு. போதும் மகனே, இதுவரைக்கும் கர்த்தர் யாருக்கும் காமிச்சு கொடுக்கல, இதுவரைக்கும் கர்த்தர் யாருக்குமே சொல்லி கொடுக்கல. இதுவரைக்கும் ஆண்டவருக்கும் உனக்கு மட்டும்தான் அது தெரியும். இதுவரைக்கும் ஆண்டவருக்கும் அது உனக்கும் உள்ள டீலிங். நீ பாதாள குழியில விழுந்த, நீ அந்தகார இருளில் இருக்கிற, ஆனா வேற யாருக்குமே தெரியாது. எல்லாரும் நீ வெளிச்சத்துல இருக்கிறது மாதிரி நினைக்கிறாங்க, எல்லாரும் நீ மேல இருக்கிறது மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நீ விழுந்து கிடக்கிற குழி எவ்வளவு பெரிய ஆழம்னு பரிசுத்த ஆவியானவருக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் உன்னை காப்பாற்ற விரும்புகிறார், ஆண்டவர் என்னை தூக்கி விட விரும்புகிறார். இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லி கொடுக்கல, இதுவரைக்கும் யாருக்குமே காமிச்சு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு உங்க மேல பிரியம் வச்ச, அன்பு வச்ச கர்த்தர் உங்களை மறுபடியும் மறுபடியும் எச்சரித்து உன் கையை பிடிச்சு, இன்றைக்கு இந்த ஆராதனையில கூட அவருடைய கையை உனக்கு நேராக நீட்டி, என் கையை பிடிச்சி எழும்பி வா, ஒரு தீர்மானம் எடு, நீ எழும்பி வா. அந்த இடத்துல இருக்காத, அந்த இடத்துல இனி படுக்காத, அந்த இடத்துல இனி உட்காராத, அதுக்கு பின்னாடி நீ போகாத. இல்ல, உனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, உனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்குது, உன்னை கொண்டு ராஜ்யத்தை அழைக்க போற. நீ முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டவன், உனக்காக நிறைய தீர்மானங்களை நான் வச்சிருக்கிறேன். தேசத்துல இருக்கிற, தேசத்தை கலக்கின பல பரிசுத்தவான்களுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு, பல தரிசனத்தை உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் உன்னை கொண்டு பிளான் பண்ணது, உன்னை கொண்டு திட்டம் போட்டது பெரிய விஷயம். நீ இந்த இடத்துல இருக்காத, இது உனக்குரிய இடம் இல்லை. கர்த்தர் கேட்கிறார், இங்கே உனக்கு என்ன வேலை? கையை உயர்த்தி வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் முழு பலத்தோடு கூட நீ எழும்பணும், நீ எழும்பணும். நீ குழியில விழுந்து கிடக்கிற பல ஆயிரம் பேரை மீட்கிறதுக்கு அழைக்கப்பட்ட அபிஷேகம் உன் தலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ கை தூக்கி விட வேண்டிய தேவனுடைய பிள்ளை. உனக்குள்ள கர்த்தர் அக்கினிய கர்த்தர் அனுப்புகிறாரு. நீ இப்படிப்பட்டு இருக்க வேண்டிய ஆள் அல்ல. அடுத்த ஜெனரேஷன்ல நீதான் தலைவி, அடுத்த ஜெனரேஷனுக்கு நீதான் தலைவன். கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சு கர்த்தர் பயில் காட்டி உன்னை அழைக்கிறார். அவருடைய அன்பின் கயிறுகளினால கர்த்தர் உன்னை கட்டுகிறார். சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு ஒரு 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 அர்ப்பணிப்பின் குரல் இந்த இடத்துல கேட்கட்டும், ஒரு அர்ப்பணிப்பின் குரல் இங்க இந்த இடத்துல கேட்கட்டும். ஆண்டவரே, ஊழியக்காரன் சொல்லுகிற அந்த மனுஷன் நான் தான், எனக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இயேசுவே, சிம்சோனை ஆண்டவர் கட்டினது அன்பின் கயிறு, ஆனா அந்த லேடி கட்டினது அவனை அழிக்கக்கூடிய கயிறு. அந்த கயிறையும் கர்த்தர் அத்து விடுவதற்கு உதவி செஞ்சார்ல, அவ்வளவு அன்புள்ள கர்த்தர் உங்களை சத்துரு கட்டணும்னு நினைக்கும் போதும் அந்த கட்ட கர்த்தர் அவிழ்த்து விட்டார்ல. ரீதாலாரம் தனரோ லத்தரா ரே தலரோ தரோதனோ. நன்றி. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? சொல்லுங்க எல்லாரும். பொய்யான வாழ்விது நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? முடிஞ்சவங்க கைய மேல. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சத்தமாய் பாடி வாழ தெரிய, இன்னும் வாழ தெரிய. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் அப்பா, வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல. இன்னும் பலத்த குரலோடு தேவனே, தேவனே, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிங்க ஏசப்பாட்ட உதவி கேட்கிறவங்க கேளு. தங்கச்சிங்க ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே வழி சத்தியமே, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சித்தம் என் மீது வைத்திட்டு வாழ தெரிய, இன்னும் வாழ தெரிய, இன்னும் வாழ தெரிய.
தெரியலையே, இன்னும் ஆள தெரியலையே. எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஒரு மன தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு புது பலனை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு அந்த தெம்ப கொடுங்க ஆண்டவரே. விழுந்து விழுந்து போகிற அந்த பிள்ளைய கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. உங்க ஹெல்ப், உங்க உதவி இப்போ இப்போ அந்த வாஞ்சியோட கேட்கிற அந்த இருதயத்துல இப்போ உங்க ஹெல்ப் வரட்டும் ஆண்டவரே. கைவிட்டுறாதீங்கப்பா, கைவிட்டுறாதீங்கப்பா. அப்படியே அந்த வாழ்க்கை அழிஞ்சிட வேணாம் ஆண்டவரே, அப்படியே அந்த ஊழியம் அழிஞ்சிட வேணாம் ஆண்டவரே, அப்படியே என் பிள்ளை அழிஞ்சிட வேணாம் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு புது பலனை, ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்து, சோர்ந்து போன எலியாவை தட்டி கொடுத்து, ஒரு வானத்தினுடைய மன்னாவை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு பிரயாணம் பண்ண வச்சு அவனை தட்டி கொடுத்து 40 நாட்கள் ஒரே என்னும் பர்வதம் மட்டும் நடக்க பண்ணின கர்த்தருடைய பெரிய மகிமை, பெரிய அபிஷேகம் இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அக்கினி 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 வாலிபர்கள் மேல், கன்னிகள் மேல், சிறு பிள்ளைகள் மேல், இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களுக்காக நிற்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எழுப்பும், எழுப்பும், தட்டி எழுப்பும், தட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தினால கட்டி இருக்கிற கட்டுகள் தீ பட்டது போல தெரித்து போவதாக, தெரித்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால தெரிப்புண்டு போவதாக. ரோதல ரம்தன ரேலாதன சௌதோர லவோர ஹோதல லம்தன ரோல தேரல. கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேல அந்த அனல் மூளட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும், அந்த அனல் மூளட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும். இதோ இன்றைக்கு இன்றைக்கு நிறைய பேர் மேல முத்திரை, நிறைய வாலிப தங்கச்சிக்கு மேல இன்னைக்கு முத்திரை, தம்பிகள் மேல நிறைய முத்திரை. இன்றைக்கு அந்த முத்திரை போடப்படட்டும், இன்றைக்கு அவருடைய நெற்றியிலே அடையாளம் போடப்படட்டும். அந்த அடையாளம் இன்னைக்கு போடப்படட்டும். இன்று குறிக்கப்படுகிற ஒரு நாளாய் மாறட்டும், உடைய வாழ்க்கையில குறிக்கப்படுகிற ஒரு நாளாய் மாறட்டும்.